வெல்கம் டு பாலமலை ஹில்ஸ் வியூ அண்ட் பாலமலை டவுன்ஹில்ஸ் ட்ரைவ் ரெண்டும் பார்க்கலாம். இது வந்து என்னோடய மிஸ்ஸஸ் கிட்ட டைரக்ட் பண்ணி எடுக்க சொல்கிறேன் பாலமலை வியூவை. சச் அ பியூட்டிஃபுல் வியூ, 360 degrees வியூ இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்குறோம் இதில். அப்படி காத்து அப்படியே மலையை காமிச்சிட்டு அப்படியே ஒரு சுற்றி அப்படியே கார் காமிச்சிட்டு எடுத்து வீடியோ எடுத்து பழகிட்டு நான் ஓகே ஸ்டாப். இந்த மலை உனக்கு பிடிச்ச மலையோ அந்த மலை நல்லா எடுத்து சிவன் மலை நீ வச்சிருக்க பேர் அது பேர். ஓகேயா? டாக் பாவம் என்ன பண்ணுவோம். ஸோ வி ஆர் கோயிங் டவுன் ஹில்ஸ் ஆஃப் ஆலமலை. இன்றைக்கி நானும் கல்பனாவும் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப அருமையாக எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போகணும். இன்றைக்கி ஆனால் கூட்டம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் அன்றைக்கி இறங்கும்போது தான் ஒருத்தன் டாக்குன்னு வந்தேன். இறங்கும்போது அப்படி தான் இருக்கும். இறங்கும்போது எல்லாம் ஸ்டீப் கர்வ்ஸ் தான். செகண்ட் கீர்லேயே போகணும். அவ்வளோ ஸ்டீப் தான். அது தொட்டபெட்டாவோட ஸ்டீப்பாக இருக்குது. தொட்டபெட்டா ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெச் தான். இது வந்து நல்ல ஸ்ட்ரெச்சு. பெருசாக ஹார்ன் அடிக்கிறது இல்லை, ஹார்ன் அடிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் நீங்கள் நம்ம வர்றோம்னு. சரி. செகண்ட் கீர்லேயே ஸ்லோவாக இறங்கணும். நல்லா எவ்வளோ ஸ்டீப்பாக இறங்குறது பாருங்க. அதில் டக்கு டக்கு டக்குன்னு ஹேர் பின் பெண்டாக வேறு வரும். ரொம்ப டேலண்ட் இருந்தால் தான் இங்கே ஓட்டிகிட்டே வர முடியும். ஸ்லோவாக வரணும்பா. அதுக்கு பெருசாக இதில் ஸ்பீடாக வரக்கூடாது தான். ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீர்லேயே ஸ்லோவாக வரணும். பிகாஸ் அந்த ரோடெல்லாம் கேர்ஃபுல்லாக. இது இல்லாமல் அந்த கண்ட்ரோல் வந்து ஸ்டடி ஹேண்டாக இருக்கணும். இவ்வாறு இதெல்லாம் மழை பெஞ்சதுன்னா ஓடையில் அப்படியே ஓடுறனால தான் அந்த ரோடை அரிக்குது மண் அப்படியே. இன்றைக்கி ஆனால் நிறைய கூட்டம் அப்பில் டவுன்லேயே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல ஹேர் பின் பெண்டும் இதுவும் சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க. ஓரத்துக்கே போக முடியாது. அந்த அளவு க்ளோஸாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போனால் அப்படியே எச்சு கட் பண்ணி போயிடும் டயர். அப்படியா? வேறு அந்த இடத்துல அதில் ஏறக்கூடாது. அன்றைக்கி வண்டி வந்துருச்சு, அப்புறம் ஏற வேண்டியது. ஆப்போசிட்டில் இப்போ வண்டி வந்தால் என்ன பண்ண முடியும்? அதில் ஏறிட்டு இது பண்ணணும். அவ்வளோ தூக்கலாக போட்டிருக்காங்க. ஏன் அவ்வளோ தூக்கலாக போட்டிருக்காங்க? அது வந்து அந்த அந்த அளவுக்கு ரோடை லெவல் பண்ணுறாங்க. ஒன்று அடுத்தது வந்து அந்த ரோடை வந்து அதை பிறகு ரைஸ் பண்ண போகிறாங்க. கல்லட்டி விடவே ரோடு இதாக தான் இருக்குது. கல்லட்டி ரோட்டில் கூட இவ்வளோ பக்கம் பக்கமான ஹேர்பின் பெல்ட்ஸ் கிடையாது. அவ்வளோ இதாக இருக்குது.
டக்கு 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 டக்கு. அது வந்து நல்லா ரோடு வந்து இப்போ பெருசாக போட்டான். கல்லட்டி ரோடெல்லாம் படி எவ்வளோ நல்லாவே பண்ணிட்டாங்க. குழி வருது. அன்னைக்கு வந்து போக கூட இந்த பள்ளமெல்லாம் வெட்டல. இன்னைக்கெல்லாம் வந்து தூர்வாரி விட்ட மாதிரி இருக்கிறாங்க எல்லாம். 20-30 தான் போகுது வண்டி. பின்பண்டெல்லாம் வந்து இப்போ 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் திரும்புகிறோம். ஆனால் விட்டாக்கா உருண்டு போயிடும். பிரேக் வந்து சில என்ன டவுன் ஹில்ஸில் வரும்போதுன்னா பிரேக் இது பண்ணாட்டி கூட ஹேண்ட் பிரேக்கை போடணும் ப்ராப்ளம் இருந்தால். அதுக்கு தான் வந்து அந்த ஸ்லோவாக வர சொல்கிறாங்க, கண்ட்ரோலுக்கு வர சொல்கிறாங்க, வண்டியோட கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு. இந்த மலை பாருங்க எவ்வளோ கீழே வந்துட்டோம். எங்கே இருந்தோம் மலை கிட்டேயே தான் சுற்றி வருது. இது ஒரு ஸ்ட்ரெச் தான் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குது. யானை சாணி போட்டு அது யானை சாணம்னு தெரியுமா? அது வந்து நைட்டு அது இப்போ ரோடு போட்டதுனால அது வந்து ரோட்டில் தான் வருதுங்கிறாங்க இப்போல்லாம். அது ஒன்றும் இப்போ இதுக்குள்ளே போகிறதில்ல, நல்லா நடு ரோட்டில் வரும்பாங்க நைட்டான. இப்போ எப்படி இருக்குது இந்த மலையோட வியூ? அதுதான் கீழே இறங்கிட்டோம் பாருங்க. கரெக்டாக அது கீழே வந்துச்சு. அந்த இடத்துல தான் உனக்கு நந்தியாகவும் சிவனாகவும் எல்லாம் தெரிஞ்சது. நந்தி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி. இங்கே ஒரு கோயில் ஏதோ ஒன்று, துர்க்கையம்மன் கோயில் ஒன்று இருக்குது கீழே. இப்போ தான் 30 டச் பண்ணியிருக்குது வண்டி ரோடு தெரிஞ்சதுக்கு அப்புறம். அங்கே கீழே இறங்குற இடத்துலையும் டக்கு 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 டக்குன்னு இதாக. இப்போ இந்த நேரங்கிறனால ஆள் இல்லை, எல்லாம் சாப்பிட்டுட்டு இறங்கிட்டாங்க. இறங்கிட்டாங்க. ஆமாம், மேக்ஸிமம் இறங்கியாச்சு. அன்னதானம் முடிஞ்சோடனே எல்லாம் கிளம்புறாங்கப்பா. அவ்வளோதான். இப்படி வர்றாங்க, தர்ஷன் பண்ணுறாங்க. நான் வந்து சொன்னேன் எனக்கு இவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதாம்மா. அவனுக்கு பார்த்தா என்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேலை பண்ணுறான்னு தெரியல. ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இங்கே வந்தேன்னா எனக்கு அங்கே வரும்போதே ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி போயிடும். மேலே தர்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணியாச்சுன்னா ஓகேங்கிறான். சரி, ஸ்டீப் ரோடு தான். ஸ்டீப்னா அப்படி சும்மா கிடு 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 கிடுன்னு கீழே குடு 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 குடுன்னு இறங்குற மாதிரி இருக்கு. இப்போதான் 48 டச் பண்ணுறோம். பாலமலை ஆண்டவர் நம்மளை மறுபடியும் எப்போ வர சொல்கிறான்னு பார்ப்போம். அவர் தான் நம்பர் கொடுத்துருக்காரு ஐயர். அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கிட்டு வரணுமோ இல்லை பண்ணலாமா, இதில் எல்லாமே அவர்கிட்ட கேட்டு அவருக்கு தான் தெரியும். அவங்க ஐயர்கிட்ட அது ஏன் நீங்கள் இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொன்னால் அவங்களே சொல்லட்டும். ஏன்னா அவர் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார் போல் இருக்கு. அந்த கார்டையும் வாங்கிட்டீங்க, அந்த நம்பரையும் வாங்கிட்டீங்க. ஆமாம், இது செம்ம 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 இது.
ஃபுல்லாக 1 2 3 அப்படியே சரு சரு சரு. 3 4 அதோட குண்டம் குடியுமா சமயம் மழை வந்ததுன்னா ரோடு இதாகிடுது. மழை வந்ததுன்னா இதில் வந்து இப்போ எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் அவ்வளோதான். ஆமாம். பாரு அங்கே தெரியுது பாரு ரோடு. ஆமாம். Okay, we have come to the downs. இது வந்து இந்த இது இல்லை. இந்த ரோடாக இந்த இடத்துல வரும்போது எல்லா காரும் தான் வந்து அப்படியே வந்துட்டாங்க எல்லாம். சின்ன சின்ன கார்கள் தான் ஏறி வந்துடுச்சு எல்லாம். வெறும் முள்ளு மரமே எப்படி க்ளோஸாக வந்துருக்குதுன்னா விட்டுட்டுருக்குறான். இனி கூட்டம் வந்தால் அவனை என்ன பண்ணுவான்னு தெரியாதெல்லாம். நிறைய அளவில்லாமல் கூட்டம் வந்ததுன்னா எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஆமாம்மா, நான் தான் கண் கூட பார்த்துட்டேன். நீ செல்வராஜ் கூட வந்தபோது ஒன்றும் இதே இல்லை. ஒர்க்கிங் டே அதுதான் சொல்லணும். எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் யாருக்கும் வர டைம் இதுதான் செக் போஸ்ட், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இப்போ தான் ஒரு யாரோ கதவை தண்ணி வச்சுருக்காங்களா? இப்போ திறந்து வைக்கல ஒன்றும். யாரும் வரல. சண்டே வேறு யார் வருவாங்க? சரி, ஆஃப் பண்ணி வீடியோ ஆஃப் பண்ணி